நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். ஈரான் இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட மோதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்கா ஈரான் மீது குண்டுமழை பொழிந்தது. இதையடுத்து அமெரிக்க படைகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியது. சில மாதங்களுக்கு முன் துவங்கிய இருதரப்பு போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. தற்காலிக சண்டை நிறுத்தம் தான் அமலில் உள்ளது. இந்நிலையில் ஈரான் தாக்குதலில் அமெரிக்கா 42 போர் விமானங்களை இழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க பார்லிமெண்ட் தரப்பில் அந்நாட்டு அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் அந்நாட்டு படைகள் மீது அமெரிக்க படைகள் கடும் தாக்குதல் நடத்தின. ஈரான் ராணுவம் நடத்திய பதில் தாக்குதலில் அமெரிக்க படைகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் அமெரிக்காவின் 24 ஆளில்லா விமானங்கள், எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் 7, ஈகிள் ரக போர் விமானங்கள் 4, வான்வழி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு விமானம், ஹெலிகாப்டர், ட்ரோன் உட்பட மொத்தம் 42 விமானங்கள் மற்றும் பல்வேறு போர் உபகரணங்கள் கடும் சேதம் அடைந்துள்ளன என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலுக்கான தொகையை 2.80 லட்சம் கோடியாக உயர்த்தி பிரதிநிதிகள் சபையின் நிதி ஒதுக்கீட்டு குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பென்டகன் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது தற்காலிக சண்டை நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் இருதரப்பும் பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வராததால் ஈரான் விவகாரத்தில் அடுத்து என்ன செய்வது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்.